நிறைய யூடியூப் சேனலில் பார்த்து மீன் குழம்பு நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அதில் 10லேருந்து 15 வெள்ளை பூண்டு நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒரு தக்காளி அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், இல்லாட்டி நீங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுலேயும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி கரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மூடி போட்டு கொதிக்க விடுங்க. அப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியான பிறகு நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் பால் விழுதை ஆட் பண்ணிக்கலாம். விழுதை ஆட் பண்ண பிறகு குழம்பு கொஞ்சம் கெட்டியாகும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மீனை ஆட் பண்ணிக்கோங்க. மீன் ஆட் பண்ண பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இதை நான் எந்த சேனல்லேருந்து பார்த்தேன்னா கோமதிஸ் கிச்சன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்லேருந்து தான் பார்த்தேன். ட்ரை பண்ணி